வணக்கம். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். கராத்த முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேயர்களுக்கும் வணக்கம். கணபதியை வணங்கி, என் குலதெய்வம் பெரியடிச்சம்மா தாயை வணங்கி, என் அப்பன் கராத்த முனிப்பசாமி வணங்கி, வீரசக்தி நாகாம தாயை வணங்கி, பிரபஞ்சத்தை வணங்கி, என் குருநாதர் என் மணிகண்டராஜையை வணங்கி வாங்க மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலன், கோச்சார பலனுக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களே, எப்படி தனுசு ராசி நேயர்களை நான் கோச்சாரத்தில் பலன் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு மனிதன் பிறக்கும்போது எப்படி அவன் ராசி அதான் ராசிங்கிறேன் அந்த நாள், அந்த மாதம், அந்த வருடம் நேரத்தை வச்சு எப்படி நம்ம ஜனகால ஜாதத்தை அமைச்சு பலனை பார்க்குறோமோ, அதுபோல தான் இந்த தனுசு ராசி நேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வரைபடங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இதை கோச்சார ரீதியாக வரக்கூடிய கோச்சார பலன், எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கி எந்த பாவத்தில் எப்படி பயணிக்கிறாங்க கொண்டு தான் நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு அமைப்பில் பாயிண்டில் இருப்பாங்க அப்படின்னாக்கா, என்றைக்கு அவங்க கோரிக்கை, அதாவது ஒரு கோரிக்கை ஒரு உந்தல் எடுக்கிறாங்களோ அந்த கோரிக்கையில் பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிச்சுட்டே வருவாங்க. எதையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வளைஞ்சு கொடுத்து போகிற தன்மை, எதையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய தன்மை, எதையுமே பார்த்தீங்கன்னாக்கா தெய்வம் பார்த்துக்கும், தெய்வம் விட்ட வழி அப்படின்னு தெய்வ நம்பிக்கை அவங்க சொன்னாங்கன்னா ஒரு அருள் வாக்கு மாதிரி ஒரு வாக்கு பலிதம் இதெல்லாம் இருக்குமான்னு கேட்டாங்க தனுசு ராசிகள் இருக்குங்க. ஓகேங்களா? ரைட் நேர்களே, இப்போ பலனுக்கு போயிடலாமா? பலன் எவ்வளோ சொல்லலாம், இப்போ ஃபுல்லாக சாட்டாக சொல்லிக்குவோம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன யாருக்கு அதிபதி? குரு தான் அதிபதி. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1 கூடிய 4 கூடிய குரு தான். ஓகேங்களா? அப்போ தனுசு குரு பார்த்தீங்கன்னாக்கா 1 கூடிய தனுசு சாணத்துக்கு 6ல், ராசிக்கு 6லேயே பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மிருகசீரிச 1ஆம் பாதத்தில், அதாவது 5 கூடையும் 12 கூடிய சாரத்தில் செவ்வாயோட சாரத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ 4 கூடிய மீனகுரு பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 3ல், ராசிக்கு 6ல் ரிஷபத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ 2 கூடையவன் 3 கூடையவன் சனீஸ்வர பகவான். ஓகேங்களா? அப்போ 2 கோடி 3 கோடி சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா 2 கோடி மகர சனி பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 2ல், ராசிக்கு 3ல், மகர கும்பத்தில், சதயம் 4ஆம் பாதத்தில் சனி வக்கரம் பெற்று ஆட்சி பெற்று பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 கோடி 12 கூடையவன் செவ்வாய் பகவான். அப்போ அந்த 5 கோடி 12 கோடி செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 5 கோடி அந்த மேசாவை பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 3ல், ராசிக்கு 7ல், இந்த ராசிக்கு பாதக ராசியான கலத்தர ராசியான மிதன ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது திருவாதிரை 1ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ 12 கூடையவன். ஓகேங்களா? அந்த விரையாதிபதினு சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசி செவ்வாய் அதிபதி பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 8ல், ராசிக்கு 7ல், அந்த கலத்தரத்தை போய் பார்த்தீங்கன்னா திருவாதிரை 1ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது 6 கூடையவன் 11 கூடையவன். ஓகேங்களா? அந்த 6 கூடையவன் 11 கூடையவன் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் இல்லைங்களா? அப்போ 6 கூடையும் யார்? ரிஷப சுக்கிரன். தன் சாணத்துக்கு 5ல், ராசிக்கு 10ல், கன்னியில் கேதுவோட அஸ்தம் 3ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ 11 துலா சுக்கிரன் 11 கூடையும் தன் சாணத்துக்கு 12ல், ராசிக்கு 10ல், கன்னியில் அஸ்தம் 3ல் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 7 கூடையும் 10 கூடையும் இந்த ராசிக்கு பாதகாதிபதி, அதாவது பாதகாதிபதி எனக்கு கலத்திரக்காரகன், நான் தொழில்காரகன் புதன் பகவான். ஓகேங்களா? அப்போ புதன் பார்த்தீங்கன்னாக்கா கலத்திரக்காரகன் பாதகாதிபதி தன் சாணத்துக்கு 3ல், ராசிக்கு 9ல் ஆட்சி பெற்ற சூரியனோட இந்த புதன் பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ அந்த 9ஆம் அதிபதி அதாவது பூரம் சாரத்தில் 3ஆம் பாதத்தில் ஆட்சி பெறார். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் புதன் அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் போகிற 3ஆம் பாதத்தில் ஆட்சி பெறாரா? அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது புதன் பார்த்தீங்கன்னாக்கா கேது மகம் சாரத்தில் 2ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். இணைஞ்சி சூரிய துவக்கத்தில் இது நல்ல ஒரு அமைப்பு தான் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் அது அடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 10ஆம் இடத்துல கன்னியில் பார்த்தீங்கன்னாக்கா கேது பார்த்தீங்கன்னாக்கா உத்தரம் 4ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். ஆட்சி பெற்ற 9ஆம் அதிபதி சாரத்தில் பயணிக்கிற நல்ல ஒரு அமைப்பு தான் கேது. இந்த அமைப்பு நல்ல அமைப்பு. அப்போ நான் 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இதுதான் கோச்சார ரீதியாக, சார ரீதியாக, பாவக ரீதியாக கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்புகள். ஓகேங்களா? ரைட், ஓகே. இதுக்கு நம்ம என்ன பலன் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த ராசிநாதர் பார்த்து எடுத்துன்னு 6க்கு போயிட்டார். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசிநாதர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வீண் வம்பு வழக்கு, வீண் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பாக இந்த தனுசு ராசிகள் வருமானு கேட்டாக்கா வரும். ஓகேங்களா? அப்போ இன்னும் எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்? அதாவது பூர்வீக இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஓகேங்களா? இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு கலைத்துறை, ஜோதிடம், மாந்திரிகம், இந்த மாதிரி தொடர்பான பிரச்சனைகள் வரும். தொழிலாக பண்ணுறவங்களும் சரி, அதுக்கு போய் அணுகிறவங்களும் சரி, இந்த மாதிரி தொடர்பான பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? அப்போ ஊர் விட்டு ஊர் பயணம், இந்த மாதிரி பயணங்கள் இருக்குதுன்னு கேட்டால் இருக்குதுன்னு சொல்லலாம். வெளியூர் பயணம் இருக்குதுன்னு கேட்டால் இருக்குதுன்னு சொல்லலாம்.
ஓகேங்களா. அப்போ கொடுத்தல் வாங்குதல் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், பூர்வீக விஷயத்தில் கவனம் செலுத்தணும். ஓகேங்களா. இந்த காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக சுதனம் நிதானமாக இருக்கணுங்க. ஓகேங்களா. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக சுதனம் இல்லைனாக்கா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குமான்னு கேட்டாக்கா பிரச்சனை கொடுக்குன்னே சொல்லலாம். ஓகேங்களா. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து நிதானமான போக்கில் நம்ம இருக்கிறது நல்லது. ஓகேங்களா. ரைட், ஓகே. அடுத்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட பொருளாதாரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் வருவாயெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிலைப்பாடுகள் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. கொஞ்சம் வளர்ப்புற தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் டக்குன்னு வரும், டக்குன்னு குறையும், டக்குன்னு வரும், டக்குன்னு குறையும். இப்படி தான் இருக்கும் நம்ம பேச்சு. அப்படி தான் கொடுத்த வாக்குறுதி 10 கொடுத்தோம்னா நான் 5 காப்பாற்ற முடியாது. இப்படி தான் நம்ம அமைப்புகள் இருக்கும். நம்ம முயற்சியில் பார்த்திங்கனாக்கா எல்லாம் முயற்சி பண்ணுவோம், கடைசி விட்டுருவோம். அதான் தப்பு. விடாமுயற்சி பண்ணுறது எதுவுமே ஜெயிப்போம். அது இளைய சகோதரர்களோட தொடர்பு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் விட்டு போன மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம இழுத்து பிடிச்சி கொடுப்போம், நம்ம சிறப்பாக கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட அமைப்பெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கணுங்க. ஓகேங்களா. கொஞ்சம் பார்த்து கவனமாக இல்லைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பிரச்சனை வருமானு கேட்டாக்கா வந்துடும். ஓகேங்களா. அப்போ பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாகனம் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா வாங்குறதுல பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு கடனை கொடுக்குறோம், சேல்ஸ் பண்ணுறோம், ஒரு கை மாற்றி விட்றோம். ஓகேங்களா. இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் கவனம் தான் தேவை. ஓகேங்களா. இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு கடனை கொடுத்து வாங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்கணும். அதுக்காக வசூல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலத்துக்கு கொஞ்சம் பார்த்து பொறுப்பாக வசூல் பண்ணணும். இந்த மாதிரி காலகட்டங்கள் நம்ம உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கும், தாயார் உடல்நிலை பாதிக்கும், மனநிலை அப்போ சோர்வடையும், மனம் கொஞ்சம் பித்து பிடிச்சது போல் ஆகும். ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமான போக்கில் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீண்ட தூர பயணம் அதாவது தார் ரோட்டில் பயணம், ரயில் பயணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்கள் இருக்குமான்னு கேட்டாக்கா இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ரைட், ஓகே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அதாவது தாய் மாமன் சாணம் சரி, வளர்ப்பு தாய் சாணம் சரி இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு அமைப்பாக இருக்குமான்னு கேட்டோம்னாக்கா ஓரளவுக்கு பார்த்திங்கனாக்கா நல்ல அமைப்பில் அவங்க இருந்தாலும் பார்த்திங்கனாலும் அது 10 கோடி சாதம் கேதோட அமைப்பு இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சுணக்கணமாக தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போ நம்ம தேவைப்படும் போது பார்த்திங்கனாக்கா அவங்க என்னங்க தேவைப்படும் போது ஒரு சுணக்கத்தை காட்டுவாங்க. பெருசாக அந்த ஒரு உறவுகள் பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக கம்பல் டப்பெல்லாம் நம்மளுக்கு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வர மாதிரி வரும். அப்படி சுணக்கத்தை காட்டுவாங்க. ஏதோ நம்மளுக்கு மனசை கொஞ்சம் சஞ்சலப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்திடுவாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா தொழிலில் நம்ம கடன் உருட்டல் பேட்டல் பண்ணாமல் தொழில் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா. அப்படி இல்லைங்க தொழில் அப்படி கடனில் இல்லைங்க, சொந்தமாக சுய காசு தான் போட்டு பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்போ பொருள் இழப்பு திருட்டு வழக்கு இதில் போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து சூதனமாக இருக்கணும். ஓகேங்களா. அப்போ நம்ம லோன் போட்டு நம்ம ஒரு கடனை வாங்கி தான் தொழில் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க, சிறப்பாக போயிட்டுருக்கும். கொஞ்சம் பார்த்து கவனத்தோடு இருந்தால் மட்டும் போதும். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம பார்த்திங்கன்னா லாபம் ஒன்றுக்கு டபுளாக கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா பார்த்து நம்ம எல்லாம் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் உஷாரோடு பண்ணால் அந்த லாபம் டபுளாக நிற்கும். ஓகேங்களா. அப்போ இருக்கிறதுக்கு பிரச்சனை வந்துடும். அது கொஞ்சம் கவனமாக ஒரு சூதனமாக நிதானமாக இருங்க. ஓகேங்களா. ரைட்டு. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு சொந்தமாக தொழில் தொடங்குறவங்களாம் எப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா ஒரு கனரக வாகனம், ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா. இந்த கனரக வாகனம் சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்து இந்த காலகட்டம் பார்த்து பண்ணலாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. அது பார்த்திங்கன்னா ஒரு கூட்டாக போட்டு பண்ணுறது, ஓகே, மூத்த சகோதர நண்பர்களை வச்சு பண்ணுறது, இதெல்லாம் பார்த்து பண்ணலாம். கொஞ்சம் கூட்டாக தொழில் மாதம் தொடங்கலாம்னு கேட்டாக்கா தொடங்கலாம். ஆனால் ராகுகதி விநாயகர் ஒரு குலதெய்வ ஒரு அருள் வாக்கெல்லாம் கேட்டு பூவாக்கெல்லாம் கேட்டு நம்ம தொடங்கலாம். ஓகேங்களா. ரைட், ஓகே. அதே மாதிரி காலகட்டம் பார்த்திங்கனாக்கா ஒரு திருமணம் இதெல்லாம் பார்த்து சொல்ல போனால் காதல் திருமணம் நடக்கக்கூடிய பாயிண்ட் இருக்குமானா ஜாதி விட்டு ஜாதி, இனம் விட்டு இனம் காதல் திருமணம் நடக்கக்கூடிய பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் 2ஆம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதான கேட்டால் இருக்குது. அது இனம் விட்டு இனம் தான். ஓகேங்களா. அது பார்த்திங்கன்னா சில பார்த்திங்கனாக்கா சிவனடியார் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணம் அவங்க நடக்குங்க. சிவனடியாருக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு கேட்டாக்கா சிவனடியார் நடக்கும். இல்லை சிவனடியார் சேர்ந்த நண்பர்கள் நடக்கும். இந்த மாதிரி நடக்கக்கூடிய பாக்கிங்கெலாம் நடக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா ஒரு சிவனை கும்பிட்றது, பெருமாள் கும்பிட்றது ஒரு காலம் சிறந்ததுங்க. அதே மாதிரி ஒரு ஆன்மீகவாதி, ஒரு ஆன்மீகத்தையே தொழிலாக பண்ணுறவங்க, அதை சார்ந்த பொருள்கள் உபயோகங்கள், அது பூஜை பொருள்காக இருக்கட்டும், ஒரு பூ மாலை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாம் பார்த்திங்கனாக்கா சிறப்பு அம்சம் கொடுக்குமான்னு கேட்டாக்கா கொடுக்கும். ஆனால் லாபத்தை கொடுக்கும், கொஞ்சம் பார்த்து பிரேக்கப்பாக கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நலன். ஓகேங்களா. பார்த்து சிறப்பாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி சின்ன பிரேக்கப் படிக்கும். இந்த ஒரு அமைப்பில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு நல்ல கூட்டாளியும் நல்ல ஒரு கலத்தரம் அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. ரைட், ஓகே. அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா ஒரு தருமகரத்தை காரிக்கரத்தை போஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க. அதே மாதிரி சிவன் வழியோ அதே இந்த காலகட்டங்களில் ஒரு சிவன் வழிபாடு, ஒரு
பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஒரு கால சிறந்த ராககதி விநாயகர் சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு கால சிறந்ததாக இருக்கும். ஓகேங்களா? ரைட், ஓகே. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? ரைட், ஓகே. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் உண்டான மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலனுக்கு உண்டான பலன். இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் வந்து சிறப்பாக நம்மளுக்கு கராத்தே முனிப்பசாமி ஜோதிடம் சேனலுக்கு வந்து சிறப்பாக சர்ப்ரைஸ் பெல் பட்டன் எடுத்து ஆதரவு கொடுங்க, கொஞ்சம் தெம் கொடுங்க, லைக் கொடுங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வச்சுருக்கிறது பார்த்திங்கனாக்கா நம்ம ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். நம்ம இருப்பிடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கனாக்கா கொமராபாளையங்கிற மெயின் ரோட்டில் நம்ம கட்டில் அதை ஷார்ட் கட்டில் பார்த்திங்கனாக்கா கலினூர் இடத்துல தான் பார்த்திங்கனாக்கா நம்ம விவசாயத்தினாக திருக்கோள் சேவை அறக்கட்டளைன்னு சொல்லி அந்த அறக்கட்டளை போது நம்ம கோயிலில் நம்ம ஆலயம் வச்சு நடத்திட்டு வராங்க. இங்கே கம்பல்சரி பார்த்திங்கனாக்கா இங்கே அன்னதானங்கள் 12 மணி மாலை 3-4 வரைக்கும் நடந்துகிட்ருக்கோம். பலப்பட்ட ஊர்லேருந்து நம்ம ஆலயத்துக்கு வராங்க, ஆலயம் சாமி கும்பிடுவாங்க. நம்ம ஜோதிடம் பார்க்குறது, கரம் பார்க்குறது, இது மூலிமா எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஜோதிடத்து மூலியமாகவும் சரி, நம்ம வாக்கு சித்தர் கரம் பார்க்குறது மூலியமாகவும் சரி, ஓகேங்களா? அவர் கண்ணை மூடி பார்த்தாலும் சரி சிறப்பாக பலன் சொல்லுவாருங்க. நாம் ஜோதிடத்து மூலியமாக சரி நல்ல பலன், சிறப்பான பலனுங்களை, ஓகேங்களா? எந்த திசையிலேருந்து வராங்க, எந்த அமைப்புலேருந்து வராங்க, என்ன ஓரையில் வராங்க, என்ன பிரசன்னத்தில் வராங்க, ஓகேங்களா? அவங்க குறைகள் என்ன, நிறைகள் என்ன, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, பின்னி சொல்லி எந்த ஒரு குறைபாடுகள் இருந்தாலும் அத்தனை நம்ம நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு நல்லது பண்ணி வழிபாடு பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? வழிபாடு முறைகளை சொல்லி அவங்கள வழி நடத்தி கொண்டு போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இவர் சோழி பிரசனை இவர் பார்க்குறது பார்த்திங்கனாக்கா கண்ணை மூடி பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா சிறப்பான பலனை சொல்லுவார். கைப்பிடிச்ச போது சிறப்பான பலனை சொல்லுவார். அந்த சோழி உருட்டும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைகள் நிறைகள் என்ன நடக்குது, ஏது நடக்க சொல்லுவாருங்க. ஓகேங்களா? நீங்கள் பிரபஞ்சம் வழி விட்டால் தான் நீங்கள் நம்மளை அணுக முடியும். நாங்கள் உங்கள் ஜாதகத்தை தொட்டு பலன் சொல்ல முடியும். ஓகேங்களா? நம்ம கோயில் உள்ள தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வங்க. ஓகேங்களா? இது தெய்வம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதெல்லாம் வேண்டிக்கிங்க அந்த தெய்வம் அப்படி உங்களுக்கு நடத்தி சிறப்பாக நடத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது வேண்டுதல் நீங்கள் வந்து நடத்திக்கலாம், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றிக்கலாம். ஓகேங்களா? அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா பிரபஞ்சம் வழி விட்டால் தான் நீங்கள் எங்களை சந்திக்க முடியும். எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கும், நான் உங்கள் ஜாதகத்தை தொட்டு பலன் சொல்ல முடியும். இதுதான் பிரபஞ்சத்தோட விதி. ஓகேங்களா? இதை விட்டு நீங்கள் நானும் என்ன காரணம் போட்டாலும் அது ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஓகேங்களா? ரைட், ஓகே நேயர்களே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம மனதாக நம்பி உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ். ஜெய்வேல், எம்ஏ அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.